ஹாய் வீவர்ஸ், ரசிகர்லாம் எதிர்பார்த்துட்டுக்கூடிய பராசக்தியோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி நம்ம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் லியோ நகரில் நடந்துகிட்ருக்குது. இன்னும் அவர் வரல, எல்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆறாவரத்தோட கோலாகலமாக நடந்துகிட்ருக்குது. மேலே சத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்களுடைய விசில் சத்தம், கைத்தட்டல் இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய தலைகள் இருக்காங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோட ஹீரோ திரு சிவகார்த்திகேயன் அவர்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரவி மோகன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர்வா முரளி. இவங்க 3 பேரும் முக்கிய கதாபாத்திரத்துலேயும் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் அவர்களும் ஹீரோயினாக ஸ்ரீலீலா அவர்களும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் 6 மணிக்கு தான் ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்தே இங்கே கூட்டம் அலமோதிட்டுருக்கு. இதுக்காக காவலர்கள்லாம் போட்டு காவல்துறையும் சரியான முறையில் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. வாகனங்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நிப்பாட்டியிருக்காங்க. போகிறது வர்றதுக்கு உண்டான வழியும் ஏற்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அவுட்டரில் எருமையூர் தாண்டி நம்ம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே தான் இந்த ஆடியோ லான்ச் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் அவுட்டரில். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கும் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி, அதுவும் 2 மணிலேருந்து வெயிட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ, ரெட், எல்லோ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வாரியாக பிரித்து ரசிகர்களுக்கு வந்து அதுக்குண்டான இருப்பிடங்களை உண்டான சீட்டுகளை கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டுகள் இருக்கவங்க, அனுமதி சீட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் சேனல்ஸு, இது பாதுகாப்பு வந்துக்கிட்ட பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாமே வரக்கூடிய ஜனங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறுன்றது நமக்கு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெரியுது. இன்னும் வந்து இந்த இது தொடங்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கார்டில் உள்ள நிறங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்ட இடங்களுக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும் எஸ்கே அவர்களுடைய ரசிகர்கள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறாமல், எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், மிகவும் அழகாக நேர்த்தியாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணுறதாகட்டும், அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகிறதாகட்டும், எல்லோருடைய ஒத்துழைப்பு கொடுத்து நீட்டாக எந்த விதமான இடைஞ்சல்கள் இல்லாமல் நல்ல விதமானத்துக்கு உண்டான வழியில் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க கடைப்பிடிக்கிறத பார்க்க முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இசை பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இது 100வது படம் இசை அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். இப்படி எல்லா வகையிலையுமே எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த படத்தை இந்த படத்தோட வெற்றி விழாவை பார்த்துட்டு நிச்சயமாக நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். இந்த ஆடியோ லான்ச் மிகப்பெரிய வெற்றி பெறும், படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும். எஸ்கே ரசிகர்கள் நிச்சயமாக இந்த படத்தை தலைக்கு மேலே கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படம் 3 ஹீரோக்களுக்கு கிட்டத்தட்ட அதர்வா அவர்களுக்கு, ரவிமோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய புதுமுறையை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் படத்தோட பார்த்துருக்காங்க. நான் அது உங்களுக்கு படத்தை காட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம வழக்கம் போல் மெசேஜ் பாக்ஸ் வச்சுங்க. வணக்கம் பாருங்கள்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்க்கும் போது இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய திருவிழா, பவர்ஃபுல்லான திருவிழா அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது மக்கள் சக்தி கொண்டாட இந்த சக்தி உருவாகி இருக்கிற அஜித் சார் எப்படி சுயம்புவா பராசக்தி ஹீரோ கொண்டாடும் ஒரு கதாநாயகனாக இருக்கிறது மிகப்பெரிய கூட்டமாக படமாக நான் விழும்போது கை தந்து என்னோட ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க ஊரில் தான் அது சிவகார்த்திகேயன் இந்த எஸ்கே எல்லாமே சிவகார்த்திகேயன் அவங்க என்ன பண்ண போராடு உங்க சத்தமும் உங்க கை தட்டலும் தான் அந்த பெரிய விஷயம் நோட்டுக்கான நேரம். லெட்ஸ் கோ வித் தி கவுண்டவுன். 3 2 1. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மிகப்பெரிய கைத்தட்டலோட அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அறிமுகம் பண்ணுவதற்கு வரவேற்கிறோம். அவைக்குள்ள நம்ம கதை நாயகன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அதுக்கு வெளியானவுடனே கூட்டத்தோட ஆக்ரோஷமும் விசில் சத்தமும் செல்ஃபோன் வெளிச்சமும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் உள்ள லைட்டுகளுடைய அழகான வெளிப்புலகம் கற்கிறதும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கரையில் இருந்தார். கீழே நேரடியாகவே வந்து இந்த நேரில் இருந்து எல்லாருக்கும் கையெழுத்து பேசி அதுக்கு பிறகு அவர்